அவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இறைவனுடைய அருளால ஹெவன்சி கவுன்சிலிங்ல தொடர்ந்து 20 நாளுமே 20 வகையான ட்ரெயினர்ஸ் நம்ம கூட இணைந்து இருக்காங்க. ஒவ்வொருவரும் நம்ம வாழ்க்கையில எம்பவர்மெண்ட் ஆகுறதுக்கு, ஆக்கப்பூர்வமான செயல்கள் செய்யறதுக்கு நமக்கான விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறது மிஸ்ஸஸ் சலீனா ஃபர்வீன். இவங்க நமக்கு ஆர்ட் தெரப்பி, ஆர்ட் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு அழகான விஷயம். ஸோ அத நமக்கு இன்னைக்கு சொல்லித்தரதுக்காக நம்ம கூட இணைந்திருக்காங்க மிஸ்ஸஸ் சலீனா ஃபர்வீன் அவர்கள். பிபிஏ, எம்பிஏ, எம்ஃபில், டிசிபி, எம்டிசிசி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்எல்பி மாஸ்டராகவும், சுப்ரீம் மாஸ்டராகவும், கரியர் அனாலிஸ்டாகவும், லைஃப் கோச்சாகவும் இருக்கக்கூடியவராக இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய குழுமத்துல, எங்களுடைய இன்ஸ்டிடியூட்ல உங்களுடைய வார்த்தைகளுக்காக உங்களை நாங்க அன்போட வரவேற்கிறோம் மேம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் சிஸ்டர். பிபிடி ஷேர் பண்ணிட்டாங்கம்மா? ஆமா, பிபிடி இருக்கு பாருங்க. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்ட் தெரப்பி அப்படின்னாக்கா நம்ம என்னன்னு பார்ப்போம். ஸோ ஆர்ட் தெரப்பி அப்படின்னா நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க, மெசேஜ் பண்ணுங்க பார்ப்போம். உங்களுக்கு ஆர்ட் தெரப்பியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு அதை பத்தின என்ன நாலேஜ் இருக்கு அப்படிங்கறத டைப் பண்ணுங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ ஆர்ட் தெரப்பி அப்படிங்கிறது அது ஒரு டூலா, நம்ம கிரியேட்டிவ் டூலா நம்ம பாக்குறோம். நம்மளுடைய மனசுல உள்ள ஹீலிங்க்கும் அந்த அது மட்டும் இல்லாம நம்மளுடைய growthக்கும் தான் அது நம்ம ரொம்ப பயன்படுது. நம்ம இப்போ அதோடைய பெனிஃபிட்ஸ் பார்ப்போம். இதோடைய பெனிஃபிட்ஸ் அமெரிக்கன் ஆர்ட் தெரப்பி அசோசியேஷன் அவங்க இத நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்றதாவும், நம்ம மென்டல் ஹெல்த் நம்ம ரெகுலரா கொண்டு வரதுக்கும் இது ரொம்ப பாசிட்டிவ் வேவ்ல உண்டாக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியிட்டு இருக்காங்க 2016ல. அது மட்டும் இல்லாம இந்த ஆர்ட் தெரப்பி அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னர் வேர்ல்டு அப்படிங்கிறாங்க. அதாவது நம்மளுடைய ஹார்ட்டுக்கும் நம்மளுக்கு அவுட்டர் வேர்ல்டுக்கும் ஒரு பிரிட்ஜா இருந்து நம்ம இது கனெக்ட் பண்ணுது. தேர்ட் ஸ்லைட் போயிடுங்க. நெக்ஸ்ட் அதோட யூசர்ஸ். ஹலோ, வாய்ஸ் கேக்குதாமா? ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். ஸ்லைடை மாத்திருங்க சிஸ்டர். ஹலோ, தேர்ட் ஸ்லைடு மாத்திருங்க சிஸ்டர். யூசர்ஸ் இது நம்மளுக்கு பர்சனல் growth, நம்மள மன ரீதியா நம்ம நல்ல ஹாப்பினஸா இருக்கிறதுக்கு, நம்மளோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி ரெகுலர் கரெக்டா கொண்டு வரதுக்கு, நம்ம எப்படி ஆங்கிரியை கண்ட்ரோல் பண்ணலாம், நம்மளுடைய ஆன்சைட்டியை கண்ட்ரோல் பண்றதுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல், அதாவது நம்ம அதை நம்ம இந்த ஆர்ட் தெரப்பி நம்ம பண்றது மூலியமா அதை நம்ம நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம நிறைய பேர் ஆஹ் பாக்குறதுக்கு போல்டா இருக்க மாதிரி இருப்பாங்க. சடனா ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாக்கா உடஞ்சு போயிடுவாங்க. அப்படின்னு இல்லாம அவங்களுக்கு நல்ல கான்பிடென்ட்டா எல்லா சுச்சுவேஷனையும் ஃபேஸ் பண்ற அளவுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். செல்ஃப் அவேர்னஸ், அதாவது அவங்கள பத்தி அவங்க தெரிஞ்சுக்கலாம். அவங்க எந்த அளவுக்கு டேலண்டா இருக்காங்க, அவங்களுக்கு மெமரி பவர் எந்த அளவுக்கு இருக்குது, அவங்கள பத்தின உள்ள இன்னர் தாட்ஸ் அவங்க புரிஞ்சுகிட்டு அதை அவங்க
இன்கிரீஸ் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ட்ராமா ரெக்கவரி அதாவது அவங்க சைல்டுஹுட்ல அபியூஸ் மாரி உள்ள ட்ராமா சம்திங் ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்துட்டு நடந்திருக்கலாம். அதுலேருந்து அவங்கள ரெக்கவர் பண்ணி வெளிய கொண்டு வரதுக்கு இது ரொம்ப அ ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. வெளிய கொண்டு வரது மூலியமா அவங்க லைஃப வந்துட்டு நல்ல ரிலாக்ஸா, நல்ல பீஸ்ஃபுல் லைஃபா அவங்க கொண்டு போவாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்துட்டு நம்மளுடைய மெமரி பவர், கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்துட்டு ஆ இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்போ நம்ம ஆர்ட் தெரப்பில நம்ம நெறைய விஷயங்கள் பார்க்கலாம். அதாவது பெயிண்டிங், ஆம் அ அது மாரி பெயிண்டிங், டிராயிங் அது மாரி நெறைய விஷயங்கள் பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்துட்டு அரபிக் காலிகிராஃபி. அரபிக் காலிகிராஃபி அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயமா, சாதாரணமான ஒரு வேர்டா தெரியலாம். அது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அல்லாஹ்வுடைய நம்மளுடையும் ஒரு கனெக்ட் பண்ற ஒரு பெரிய விஷயமாக இருக்குது. இதுல வந்துட்டு நம்ம எப்படின்னா, நம்ம அந்த காலிகிராஃபி நம்ம எங்கெல்லாம் பார்ப்போம்? ஆ எங்கெல்லாம் நீங்கலாம் பார்த்துருக்கீங்க? அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க பாப்போம். ஹலோ சிஸ்டர். வாய்ஸ் கேக்குதாம்மா? ஓகே. ஃபோட்டோ. நெக்ஸ்ட்டு நம்ம கபூத்துல்லால பார்த்துருப்போம். கபூத்துல்லா, கிஸ்வா அவங்க டோர் மாரி அந்த இதுல பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம தாஜ்மஹால்ல பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு வேற எங்கெங்கலாம் பார்த்துருக்கீங்க? உங்களுக்கு எங்கெங்கலாம் சம்திங் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிஃப்ட் குடுத்துருக்கலாம். சம்திங் அது மாரி உங்களுக்கு ஏதாவது அத பத்தின நினைவுகள் இருந்தாக்கா ஷேர் பண்ணுங்க. மஸ்ஜித். இது வந்துட்டு நம்ம வந்துட்டு அ நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல நம்ம பென்சில்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆ ட்ரூத் காலிகிராஃபி அப்படிங்கிறது. சிஸ்டர் அந்த ஃபோட்டோஸ ஷேர் பண்ணுங்க ஸ்க்ரீன்ல. ஸ்லைட அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஃபோட்டோஸ்மா. இந்த காலிகிராஃபி வந்துட்டு நம்ம ஆ நம்ம ஸ்டார்ட்டிங்ல பண்ணக்குள்ள நம்மளுக்கு ரொம்ப பொறுமை தேவ. அந்த பொறுமைய கூட நம்மளுக்கு வந்துட்டு ஆ நம்ம நல்ல ஃபோக்கஸ். இது இறைவன் குடுத்தது. இறைவன் குடுத்தத நம்ம அழகாவும், அத நம்ம பொறுமையுடனும் அத எழுதக்குள்ள அது பியூட்டிஃபுல்லா ரொம்ப அழகா மாறும். இது வந்துட்டு இறைவன் நம்மளுக்கு குடுத்த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அவனுடைய வார்த்தைகள, அவனுடைய விஷயங்கள நம்ம அழகா நம்ம பிரதிபலிக்கிறோம். அ அது மட்டும் இல்லாம, ரொம்ப ஒரு ஹலாலா நம்ம கொண்டு போலாம். இத ஃபர்ஸ்ட்டு நம்ம எப்படி நம்ம ரைட் பண்றது அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாரி நான் சொல்லிர்றேன். ஃபர்ஸ்ட்டு இது நம்ம ஸ்டார்ட்டிங்ல ஒரு டபுள் பென்சில் 2 பென்சிலையும் ரப்பர் பேண்ட் போட்டு அ அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். அலிஃப், பே, தா, சே அப்படின்ட்டு. சிஸ்டர் அப்படியே ஸ்லோவா ஒவ்வொரு ஃபோட்டோஸும் அப்படி சேஞ்ச் பண்ணிட்டே இருங்கம்மா. ஸோ இப்படிதான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டார்ட்டிங்ல நம்ம ரைட் பண்ணிட்டே போவோம். அப்படியே ஒவ்வொரு இதா பாருங்க. இது நம்ம ஒவ்வொரு எழுத்தும் நம்ம எழுதக்குள்ள வந்து நம்மளுடைய ஃபோக்கஸ் நல்லா இருக்கும். ஆ நம்மளுக்கு கன்சிஸ்டன்சியோட நம்ம எல்லாம் எழுதுவோம். ஆ நல்ல பேஷன்ஸ் நம்மளுக்கு நல்ல மன அமைதி கிடைக்கும். நம்மளோட ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் ஆவோம். இது ஒவ்வொரு எழுத்தும் நம்ம எப்படி நம்ம எழுதலாம்? எப்படி நம்ம வடிவமைக்கலாம்? அப்படிங்கிற மாரி நம்ம அதுல கவனம் செலுத்த செலுத்த, நம்மளுக்கு வந்துட்டு ஆ இறைவன் வந்துட்டு இதுல ஆ நல்ல பரக்கத் குடுப்பான். இந்த வேலை வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும், அ ரொம்ப மன நிம்மதியான வாழ்க்கைய நம்ம வாழ்றதுக்கும், ரொம்ப நம்ம லைஃப் கூட நல்லா கனெக்ட் ஆவும். ஸோ இதனால தான் ஆர்ட் தெரப்பில சைக்காலஜி ல ஆர்ட் தெரப்பில அரபிக் காலிகிராஃபியும் நம்ம இன்க்ளூட் பண்ணி கொண்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ். இது நெக்ஸ்ட் சிஸ்டர் அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணீங்க. இது நெக்ஸ்ட் வந்துட்டு இது களம் அப்படிங்கிற மாரி ஒரு டூல் இருக்கும். அந்த அதாவது அது பேம்பூல செய்யப்பட்டது. அந்த பேம்பூல செய்யப்பட்ட அந்த ஸ்டூல் அந்த ஒரு பென் மாரி இருக்கும். பேம்பூல அது ஒரு பென் மாரி இருக்கும். அத நம்ம இங்க்ல டச் பண்ணி அப்படியே நம்ம ஸ்லோவா ரைட் பண்ணுவோம். ஸ்டார்ட்டிங்ல ஃபர்ஸ்ட்டு புதுசா எழுதுறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவும். அப்படிதான் இருக்கிறோம். போக போக கன்சிஸ்டன்சியோட, இறைவன் மீது ஒரு நம்பிக்கையோட, பொறுமையோட நம்ம எழுதக்குள்ள,
அது நல்ல ஒரு அழகாவும், நல்ல ஒரு வடிவமாவும் அது பெறும். ஆ இது எழுத எழுத நம்மளுக்கு வந்துட்டு ஆ மன நிம்மதி கிடைக்கும். நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், அது ஃபேஸ் பண்றதுக்குள்ள நம்மளுக்கு ஒரு பவர் கிடைக்கும். சிஸ்டர் அப்படியே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பண்ணுங்கம்மா. அப்படியே ஒன் பை ஒன்னா பாருங்க. இது ஸ்டார்ட்டிங்ல நம்ம கத்துக்க ஆரம்பிக்கக்குள்ள இப்படித்தான் நம்ம ஸ்டார்ட்டிங்ல ஃபர்ஸ்ட் நம்ம சிங்கிள் லெட்டர்ஸா எழுதுவோம். ஸோ அதுக்கப்புறம் 2, 3 லெட்டர்ஸ் நம்ம ஜாயின் பண்ணி எழுதுவோம். இப்படியே நம்ம பொறுமையா நம்மளுடைய அரபிக் காலிகிராஃபி ஓட ஜெர்னி இப்படித்தான் ஸ்டார்ட் ஆகும். இப்படியே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதே நம்ம சிஸ்டர் இப்படி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. இது வந்துட்டு இதே நம்ம கலர்ல, அதாவது இன்னும் இதுக்கு நம்ம டெக்கரேட்டிவா எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சபர் அப்படிங்கறத நம்ம மேல ஒரு கலர் கீழே ஒரு கலர் கொடுத்துட்டு அந்த வேர்ட்ஸ் நம்ம பார்க்கக்குள்ளேயே நம்மளுக்கு மன அமைதி கொடுக்கும், மன ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். நம்ம ரிலாக்ஸா இருக்கவங்களுடைய வார்த்தைகளை எந்த ஒரு தப்பு இல்லாம நம்ம எழுதுறோம் அப்படிங்கிற ஒரு ஆஹ் இது இறைவன்ட்ட இருந்து பறக்கத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். சிஸ்டர் நெக்ஸ்ட் ஸ்லைட் அப்படியே மாத்துங்கம்மா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம பேக்ல வந்துட்டு ஆஹ் ஒரு ஒன் டைப் ஆஃப் அதுலயே அட்வான்ஸ்டு மெத்தட் தான். நம்மளுடைய பேக் சைடு நம்மளுடைய ஏ ஃபோர் ஷீட் ஜஸ்ட் ஏ4 ஷீட் பேப்பரை நம்ம பேக் சைட்ல கலர் டைரக்டா கலர் பெயிண்ட் பண்ணாம அதுல வாட்டர் டிராப்ஸ் மாதிரி தெளிச்சு விட்டு அதை சரி பண்ணி நம்ம ஒவ்வொரு கலர்ஸும் ஒவ்வொரு பக்கம் மெர்ஜ் ஆகி இருக்குன்னு ஆனா நம்ம கலர் பண்ண மாதிரி தெரியக்கூடாது. இது ஒரு நம்ம ஒரு ஒரு கிரியேட்டிவிட்டிய கொண்டு வரது தான். நம்ம ஃபோக்கஸ் பண்ணி, நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி, வெளிய மனசுல நம்மளுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், அது எல்லாத்தையும் ஓரம் தள்ளிட்டு, நம்மளுடைய காலிகிராஃபி நோக்கி ஃபோக்கஸ் பண்ணக்குள்ள, இன்னும் இதே மாரி நம்மளுக்கு நெறைய கிரியேட்டிவிட்டி நம்ம மனசுலயும் வந்து நம்மளுக்கு வெளிய வரும். இது வந்துட்டு பேட்டர்ன் காலிகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு நம்மளுக்கு பேக் சைடு உள்ள ஏ4 ஷீட் பேப்பர்ல வந்துட்டு ஒரு பேட்டர்ன் டைப்ல நம்ம அது ரெடி பண்ணிக்கிறது. அதாவது ஒரு சம்திங் ஒரு நம்ம என்ன பேட்டர்ன் ரெடி பண்ண போறோமோ அது ஒரு ஷீட் பேப்பர்ல கட் பண்ணிக்கிட்டு அது பேக்ரவுண்ட் டிசைன்ஸ் கட் நம்ம செஞ்சு ஹஸ்பண்ட் லாவ் நம்ம வக்கீல் அப்படிங்கிற மாதிரி உள்ள இறை வசனங்களை வந்துட்டு நம்ம கொண்டு வருவோம். இது வந்துட்டு நம்ம இது மட்டும் தான் அப்படின்ட்டு இல்ல. இது வந்துட்டு நம்ம இன்னும் எப்படி வேணாலும் நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி தகுந்த மாரி, நம்மளோட இதுக்கு தகுந்த மாரி கொண்டு வரலாம். இது வந்துட்டு இது நம்ம மட்டும் இல்ல. இது யார் வேணாலும் கத்துக்கலாம். இது 7 வயசு, 8 வயசு பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் கத்துக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். அவங்களுக்கு பொறுமையும், அவங்க ஆரம்பத்துல அவங்க அவங்க எவ்வளோ மன அழுத்தத்துல இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு ஆ சம்திங் அவங்க ஆன்சைட்டியாவோ, இல்ல ஒரு பயத்தோடயோ, எதோடயோ இருந்தாலும் சரி, அவங்கள ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம அந்த காலிகிராஃபி அவங்கள நம்ம எழுத வைக்கிறது மூலியம், அவங்களுடைய மன நிம்மதி பெறுவாங்க. ஒரு ரிலாக்ஸ் ஃபீல் இருக்கும். அவங்களுக்கு இந்த காலிகிராஃபிங்கிற விஷயத்த மட்டும் இல்லாம, மத்த விஷயத்துலயும் அவங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணி, அவங்க நல்லா ஒரு அவங்க நிலைமைக்கு கொண்டு போவாங்க. அவங்க லைஃப்ல நம்ம அரபிக் காலிகிராஃபிங்கிறது நம்ம இறைவனுக்கும் நம்மளுக்கும் ஆ மேம்படுத்துற ஒரு விஷயம் அப்படிங்கிறனால, இறைவனும் நம்மளுக்கு பரக்கத்த உண்டாக்குவான். இது மூலியமா நம்மளுக்கு இறைவன் வந்துட்டு நம்மளுக்கு கல்வியும் கல்வியில அதிகம் கல்வியும் ஆ வளர்ச்சியடை செய்வான். அது மட்டும் இல்லாம அந்த காலிகிராஃபி வந்துட்டு இது வந்துட்டு கிஸ்வா காலிகிராஃபி டோரு. இத ரைட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல ஒரு 3 ஆர் 4 டேஸ் கூட ஆகும். ஆ அப்புறம் போக போக நம்ம 2 ஆர் 3 டேஸ்ல நம்ம இத நம்ம ரைட் பண்ணிரலாம். அல்ஹம்துலில்லாஹ் ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் நம்ம பார்க்கறதுக்கு என்னமோ கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்க மாரி தான் தெரியும். அது ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம எழுதக்குள்ள இறைவனுடைய டோர நம்ம இறைவனுடைய கிஸ்வா அந்த கௌபத்துல்லாவுடைய டோர நம்ம அ வரைஞ்சு அத நம்ம ப திருப்திப்பட நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிற திருப்தி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இத நம்ம பார்க்கக்குள்ள இறைவன் இன்னைக்கு இல்லாட்டியும் ஒரு நாள் நம்மள அந்த கௌபத்துல்லாக்கு இறைவன் உம்ரா செய்ய நம்மள அழைப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா நம்மளுக்கு கிடைக்கும். இறைவன் அந்த கிருபை எல்லாருக்கும் குடுப்பான். இது நம்மளுக்கு இதெல்லாம் பரக்கத்து கிடைக்குது, ரிலாக்சேஷன் கிடைக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் இந்த காலிகிராஃபி வந்துட்டு நம்ம பண்றது மூலியமா நம்ம டாலர் கணக்குல ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? கொஞ்சம் எல்லாரும் யோசிச்சு பாருங்க. இது நம்ம நம்ம ஊர்லயும் நெறைய பேரு காலிகிராஃபி அ ய ருப்பீஸ்லயும் நெறைய பேர் பண்றவங்களும் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்துட்டு நம்மளுக்கு
அரபி வெளிநாட்டுல உள்ளவங்க எல்லாருமே நம்மளுக்கு வந்துட்டு அ பைசா குடுத்து எனக்கு டாலர் கணக்குல அ செஞ்சு குடுங்க அப்படின்னு நம்மளுக்கு கேட்கிறவங்களும் இருக்கிறாங்க. இது வந்துட்டு அ எப்படின்னா, இத தாண்டி அரபிக் காலிகிராஃபில லோகோ டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. 2 செகண்ட்மா. நான் அது லோகோ நான் சென்ட் பண்றேன். சிஸ்டர் இது அப்படியே ஒண்ணே ஷேர் பண்ணுங்க ஸ்க்ரீன்ல. ஸோ இப்போ நெறைய பேரு கோல்டு ஜுவல்லரில அவங்களோட நேமும் சரி, அல்லாஹு, முஹம்மது அப்படிங்கிற அவங்க ஒரு ஒரு நேமும் பிரசன்ட் பண்ணி பண்றாங்க. இது வந்துட்டு அரபிக் காலிகிராஃபிலயே டிஜிட்டல் மெத்தட்ல ரொம்ப அட்வான்ஸ்டா உள்ளது. இது வந்துட்டு நெறைய அ அரப்ஸ் கண்ட்ரீஸ்ல அவங்களுடைய ஷாப்க்கு நேம்ங்க எழுதுறதா இருக்கட்டும், அவங்களுடைய பிராண்ட கஸ்டமைஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லாருமே இத கஸ்டமைஸ் பண்ணி கேட்கறாங்க. அரபிக் காலிகிராபிஸ்ட் எங்க இருக்காங்க? எங்களுக்கு இதே மாரி டிஜிட்டல் மூலியமா பண்ணி குடுக்கணும் அப்டின்ட்டு. நம்மள நெறைய பேரு நெறைய பேர் நம்ம ஸ்டடி பண்ணியிருப்போம். ஸ்டடி பண்ணாம இருக்குவோம். நம்ம வீட்ல சும்மா இருப்போம். அந்த இருக்கிற கூடிய டைம்ல வந்துட்டு, நம்ம இறைவன் வழியில, நம்ம ஹலாலான வழியில நம்ம அரபிக் காலிகிராஃபி கத்துக்கிட்டு, நம்ம சைக்காலஜிக்கல் ரீதியாவோ, மன ரிலாக்ஸா, மன நிம்மதியோட நம்ம இறைவன் உடைய வார்த்தைகளையாவ நம்ம டிஜிட்டலாவோ, இல்ல ஹேண்ட் ரைட்டிங்காவோ எழுதி, அத நம்ம டாலர் கணக்குல நம்ம ஏர்ன் பண்ணக்குள்ள, நம்ம ஹலாலான ஏர்னிங்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும், இம்மையில, மறுமையில நம்மளுக்கு அது நன்மைகளாவும், பரக்கத்தாவும் நம்மளுக்கு ரொம்ப கிடைக்குது. ஆ இது அப்படியே ஒரு கிளான்ஸ் இப்போ நீங்க அ அப்படியே உங்களுடைய நேம சோ உங்களுக்கு அரபிக் எல்லாருக்கும் தெரியும் தெரியாது. சோ அத விட்டுடுங்க. உங்களுடைய நேம அப்படியே கண்ண மூடிக்கிட்டு, அப்படியே மூச்ச அப்படியே இழுத்து விடுங்க. இழுத்து விட்டு அப்படியே அ பிரீத் இன், பிரீத் அவுட் பண்ணுங்க. ஒரு 3 டைம்ஸ் அப்படியே பண்ணிட்டு, உங்களுடைய நேம அப்படியே கண்ண மூடிக்கிட்டு, அப்படியே உங்களுக்கு புடிச்ச டிசைன்ல அப்படியே எழுதுங்க பாப்போம். அப்படியே காத்துல அப்படியே சும்மா ரைட்டிங்ல எழுதுற மாரியே அப்படியே உங்க நேம் அப்படியே கண்ண மூடிட்டு அப்படியே ரிலாக்ஸா உங்க நேம உங்களுக்கு புடிச்ச டிசைன்ல அப்படியே நீங்க ரைட் பண்ணுங்க. அப்படியே ரைட் பண்ணிட்டு, உங்க நேம ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ரைட் பண்ணியிருப்பீங்க. இப்ப அப்படியே எண்ட் ஸ்பெல்லிங்ல இருந்து அப்படியே இப்ப சலீனா ஃபர்வீன்னாக்கா ஃபர்வீன் என்இஇ விஆர்ஏஎஃப் அப்படிங்கிற மாரி எண்டுல இருந்து அப்படியே காலிகிராஃபி மாரி சம்திங் உங்களுக்கு தெரிஞ்ச வேல அப்படியே ஏர்ல அப்படியே ஹேண்ட் ரைட்டிங் டிசைன் பண்ற மாரி ரைட் பண்ணுங்க. அத அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி நீங்க அப்படியே ஆ பண்ணக்குள்ள வந்துட்டு, உங்களுக்கு மனசு நீங்க ரிலாக்ஸ் ஆவுறத நீங்க ஃபீல் பண்ணலாம். அது மாரி இப்போ அரபிக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டு, நீங்க அல்லாஹுங்கிற வேர்ட ஆ நீங்க உங்க ஹேண்ட் ரைட்டிங் சும்மா அந்த ஏர்ல சும்மா அப்படியே நார்மலாவே அப்படியே எழுதி பாருங்க. ஆ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல இதெல்லாம் நம்மளுக்கு முடியுமா? எழுத முடியுமா? அப்படிங்கிற மாரி நெனச்சிருப்பீங்க. இதுக்கு வந்துட்டு கல்வி தகுதி அப்படிங்கிறது, வயது வரம்போ இது மாரி எதுவுமே தேவையில்ல. யார் வேணாலும் அத கத்துக்கலாம். யார் வேணாலும் சம்பாதிக்கலாம். ஹலாலான வேல. இது இறைவன் குடுத்த அ ஹலாலான வழி. அ இதுல யார் வேணாலும் நம்ம பண்ணலாம். வெற்றி அடையலாம் இறைவன் பாதையில. இது வந்துட்டு இந்த வாய்ப்பு நீ நீ இப்ப இங்க எத்தன பேரு ஜாயின்ட் ஆயிருக்கீங்க? இதோடைய அரபிக் காலிகிராஃபிய பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு உங்க எல்லாருக்கும் தான் இறைவன் குடுத்துருக்கான். இது இறைவன் குடுத்த வாய்ப்பு. இத வந்துட்டு நீங்க இதுல யார் யாரெல்லாம் இத நீங்க முறைப்படி கத்துக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ஆ நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகேம்மா. உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். தேங்க் யூம்மா. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர். ஜஸாக்கல்லாஹு கைர். ரொம்ப அருமையான விஷயத்த வந்து எடுத்து வச்சீங்க. நம்மளுடைய பெண்களுக்கு வந்து
எஸ். நமக்கு நெறைய எல்லாமே ஸ்டடீஸ் மட்டும்னு இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஆசைகள் இருக்கும். ஸோ அதுல நீங்க சொன்ன இந்த விஷயம் வந்து இறைவனுடைய எண்ணமும் நமக்கு கிடைக்கும். இறைவனுடைய பரக்கத்தும் நமக்கு கிடைக்கும். அண்ட் அதுல நமக்கு வருமானமும் இருக்கு. அப்படிங்கிற ஒரு கண்டிப்பா விஷயம் கண்டிப்பா. சொல்லும்போது, கட்டாயம் நல்ல ஒரு விஷயமாக இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைர். உங்களுடைய இந்த செஷன் கட்டாயம் எல்லாருக்குமே வந்து கலியோகிராஃபின்னு ஒண்ணு இருக்குங்கிறது இன்னைக்கு நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். கண்டிப்பா sister. ஸோ இன்ஷா அல்லாஹ் சிஸ்டர்ஸ் வந்து இத பத்தி சிந்திப்பாங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்டிப்பா sister. ஜஸாக்கல்லாஹு கைர் ஒன்ஸ் அகைன் சிஸ்டர். அண்ட் ஓகேம்மா. சிஸ்டர்ஸ் உங்களுடைய ஃபீட்பேக் நீங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சலீனா சிஸ்டர் அவர்களுக்கு. ப்ளீஸ் ஷேர் யுவர் ஃபீட்பேக். ஆக்சுவலா உங்களுக்கு நெறைய பேர் நெறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. பட் இவங்க சொன்னது கொஞ்சம் வேற மாரி இருந்துச்சு இல்லையா? ஸோ நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? உங்களுடைய ஹாப்பினஸ் வந்து உங்க எல்லாருடைய இதுலயும் எனக்கு தெரிஞ்சது. எல்லாரும் ஆக்டிவா அ இதோ அனுப்பிட்டே இருக்காங்க. பட் ஆன் பண்ணி சொல்லுங்க. Assalamualaikum warahmatullahi அஸ்ஸலாமு wabarakatuh. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கரீனா சிஸ்டர், மாஷா அல்லாஹ். நினைக்கவே இல்ல. ரொம்ப அழகா சொன்னீங்க. என்னன்னா, நமக்கு எந்த ஒரு வேலையும் செய்யும் போதும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் அங்க இருக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா, இது தப்பா இருக்குமோ, அது ஆனா நீங்க அந்த ஒரு டவுட்டே இல்லாம அல்லாஹ்வ அந்த இடத்துல முன்னிலைப்படுத்தி, அது அல்லாஹ்வுடைய உவப்பையும் தருது, பரக்கத்தையும் தருது. திரும்ப 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 உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் இறைவன் அந்த வேலையில ஞாபகப்படுத்தக்கூடியதாவே இருக்கும்போது, நிச்சயமா அது மிகவும் பயனுள்ளதா இருக்குங்கிறத ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓ தேங்க்யூ சிஸ்டர். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. இது ரொம்ப சூப்பரா இருந்தது. இது எனக்கு ரொம்ப புதுசு இப்ப நீங்க சொல்லிக் கொடுத்தது. அல்ஹம்துலில்லாஹ். வரையறதுனால நம்மளோட ஸ்ட்ரெஸ் வந்து குறையும். நம்மள நம்ம இன்னும் மேம்படுத்திக்க முடியும். நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுங்கிறது நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுல இவ்வளவு விஷயம் இருக்குன்னு எனக்கு கண்டிப்பா தெரியாது. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இவ்வளவு அழகா நீங்க சொல்லிக் கொடுத்தீங்க. அது பார்க்கறதுக்குமே ரொம்ப அழகா இருக்கு. அதாவது நம்ம வந்து பொறுமையா அதாவது எழுதுறப்பவே கொஞ்சம் பொறுமை வேணும் தான். ஆனா இது வரையும் போது இன்னும் நிறைய பொறுமை நமக்கு கிடைக்கும். இன்னும் நம்ம நிதானமாக்கும் அது. இன்னும் அழகா நம்ம சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்ம அது வருவோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதனால நம்ம சம்பாதிக்கவும் முடியும். நம்மளுடைய சிந்தனையும் ஆற்றலும் பெருகும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இந்த அழகான விஷயத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். மாஷாஅல்லாஹ் ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. டெலகிராஃபி அப்படின்றத தெரியும். ஆனா இதுதான் இதனால நமக்கு உள்ளமும் மனதும் நிம்மதியாகுது, சந்தோஷமாகுது, வெளியிலையும் சந்தோஷமாகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா என்ன சொன்னீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பொறுமை. நம்மகிட்ட இருக்க அந்த பொறுமை நம்மகிட்ட அதிகமா இல்லாததை இந்த வரையும் போது நம்மளையே அறியாம பொறுமை வந்துடும் அப்படின்றத அழகா சொல்லுவீங்க. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தேங்க்யூ சிஸ்டர். கஸ்தூரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சிஸ்டர். நம்ம ஒரு வாழ்க்கை சகிப்புத்தன்மையில எல்லாமே சாதிக்கக்கூடிய திறமையில பொறுமையா இருந்தாக்கா எல்லாமே உண்டு சிஸ்டர். சகிப்புத்தன்மை இருக்கணும், விட்டு கொடுப்பன்மை இருக்கணும். அவங்க தான் செய்யறாங்களா, அவங்களோட நம்ம விட்டு போலாமா? சரி, அவங்க சின்னவங்க தானே விட்டு நம்மளுக்குன்னு எது வருதோ அதுதான் நம்மளுக்கு அந்த மாரி இருக்கணும். மற்ற இதெல்லாம் சொன்னாக்கா அது ஒரு டிசைனு தான் நல்லதா இருக்கு சிஸ்டர். நானும் வாழ்ந்து வட்ட திட்டத்துல இந்த கண்ணாடி துண்டுவால சில டிசைன் எல்லாம் இது பண்ணேன். இது ஆங்கிலேயர் வந்து வாங்கிட்டு போனாங்க ஒவ்வொன்றும் 1000 ரூபாய்க்கு. சும்மா நான் அதுல 150 ரூபா தான் செலவு பண்ணேன் அப்போலாம். அந்த மாரி எல்லாம் செலவு பண்ணதுக்கு ஒன்னொன்னு 1000 ரூபாய் 2000 ரூபாய் இப்படி கொடுத்து ஆங்கிலேயர் வாங்கிட்டு போனாங்க. அந்த டிசைனிங் தயார் பண்ணது இது எல்லாமே படம் வரைஞ்சி ஜிகினா போட்டு எல்லாமே. ஆனா சகிப்புத்தன்மையில சிந்திச்சு செயல்பட்டா எல்லாம் சாதிச்சு வெற்றியோட இருப்பாங்களாம் சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேங்க்யூ சிஸ்டர்.
அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைர் சிஸ்டர். இன்ஷா அல்லாஹ் இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் பரப்புவோம். கட்டாயம் நம்ம எவ்வளவுதான் வந்து சொன்னாலும் சில விஷயங்கள் நாம செயல்படுத்தும் போதுதான் அதனுடைய அந்த ஃப்ரூட்ஃபுல்னஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம சிஸ்டர்ஸும் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொன்றையுமே வந்து செயல்படுத்துவாங்க. அவங்களுக்கு பிடிச்சதை தேர்ந்தெடுத்து அதுல பயணிப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். அண்ட் உங்களுடைய அழகான இந்த டைமை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ஒன்ஸ் அகெயின் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ரொம்ப நன்றிகள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு சந்திப்புல நாம சந்திக்கலாம். அண்ட் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நமக்கு இன்னொரு சகோதரி, இன்னொரு எக்ஸ்பர்ட் நமக்கான ஒரு நல்ல டாபிக்கோட நம்மளை சந்திக்க வராங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கும் இந்த டைம்ல இணைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு Once சிஸ்டர். again, sister, and the wife கொடுத்த எல்லாத்துக்கும் thanks சொல்லிக்கிறேன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். ஒரு நிமிஷம். இப்ப சொல்லுங்க. இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் ஜஸாக்கல்லாஹு ஹைரன். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால சிஸ்டம் கனெக்ட் பண்ண முடியல. ஸோ அதுக்கு நான் எல்லார்ட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இட்ஸ் ஓகே சிஸ்டர். ஜஸாக்கல்லாஹு கைரன். அதாவது எந்த ஒரு விஷயமும் அது முன்ன பின்னதான் இருக்கும். பட் அதையும் தாண்டி உங்களோட அந்த ஏர்ஜையும் தாண்டி நீங்க இவ்வளவு ஒரு நல்ல விஷயம் கொடுத்திருக்கீங்க அப்படிங்கிறப்ப அல்ஹம்துலில்லாஹ். வேணா அந்த டென்ஷன் எதுவுமே காமிக்காம அழகா எங்களுக்கு நீங்க சொல்லிட்டீங்க. அப்படிங்கிறப்போ அதுவே அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு சந்திப்புல நம்ம சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் கண்டிப்பா. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சிஸ்டர். ஓகே.